நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பவுகாக. வேதாந்தங்களுடைய பிழிந்தெடுக்கப்பட்ட கருத்துக்களே பாகவத புராணத்தில் உள்ளன. பழரசம் இனிக்கும். அதுவும் கிளி கொத்திய பழமாக இருந்தால் அதன் ரசம் மிகவும் இனிக்கும். கிளியினுடைய வடிவத்தில் இருக்கும் சுகாச்சாரியர் தன் திருவாய் என்னும் அலகாலே கொத்தி கொடுத்த பழந்தான் பாகவத புராணம். அதன் கருத்துக்கள் தான் இனிமையான பழரசம். இந்த பழரச கருத்துக்களில் எதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்க வேணும்? வேதாந்தத்தில் சொல்லப்பட்டவையே இருக்கும். வேதாந்தங்களாகிற உபனிஷத்துக்களுக்கு வேதவியாசர் பொருள் கூறுவதற்காக பிரம்மசூத்திரம்ங்கிற உயர்ந்த கிரந்தத்தை இயற்றினார். பிரம்மசூத்திரத்தில் ஒரு முக்கியமான சூத்திரம் வருகிறது. வைஷமிய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாத் என்று சொல்லுகிறார்கள். பெருமானுக்கு வைஷமியம் இல்லை, முரண்பாடோ பாகுபாடோ இல்லை, நைர்கிரண்யம் இல்லை, அதாவது கருணையற்ற தன்மையும் இல்லை. அனைவரையும் அவர் சமமாகத்தான் நடத்துகிறார். எல்லாரிடத்திலும் கருணை காட்டுகிறார். ஆனால் ஒருத்தன் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும், அல்லது ஒருத்தன் பெருமானாலே விரும்பப்படுபவனாகவும் மற்றொருத்தன் கொல்லப்படுபவனாகவும் மாறுதல் அடைவதற்கு யாது காரணம்? பெருமான் தானே அந்த வேறுபாட்டை காண்பிக்கிறார் என்றால் அப்படி அல்ல. இந்த மாறுபாட்டுக்கு அவனவனுடைய கர்மம் காரணம். ஓரொரு ஜீவனும் உடலை எடுத்துக்கொண்டதிலிருந்தே பல வினைகளை புரிந்து கொண்டு வருகிறான். அது புண்ணியமாகவோ பாபமாகவோ உள்ளது. அந்த புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் தகுந்துதான் நமக்கு பிறவி கிடைக்கிறது. பெருமான் தேவையற்று நம்மை தாழ்ந்தவனாக பிறக்க வேணுமென்னோ, புத்தி குறைவானவனாகவோ பணத்துக்கு கஷ்டப்படுபவனாகவோ பிறக்க வேணுமென்னோ ஒரு நாளும் தள்ளுவது கிடையாது. அது அவனவனுடைய கர்மத்துக்கு அதீனம். நாம பல கர்மங்களை புரிந்திருக்கிறோம், அதனால நமக்கு தண்டனை கிட்டுகிறது, அவ்வளவே. இந்த விஷயத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். நமக்கு என்ன சந்தேகம் வருது? இந்திரனுக்கு நல்லதே பண்ணிட்டு போறாரே, ஆனா அசுரர்களை கொன்று கொண்டே போகிறாரே, இது பாரபட்சம் இல்லையா, பாகுபாடு இல்லையான்னா அல்ல. இந்திரனே சமப்பட்டிருக்கிற காலங்கள் உண்டு. மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனுடைய அனைத்தையும் பறித்து போனான், துன்பப்பட்டான் இந்திரன். துர்வாசருடைய சாபத்தாலே இந்திரன் தன்னுடைய சொத்தத்தனை இழந்தே போயிட்டார். துர்வாசருடைய சாபத்தை தொலைத்து கொள்ளுவதற்காக மகாலட்சுமியிடத்தில் இந்திரன் வேண்டினான். அப்போது லக்ஷ்மி சொன்னது, நீ ஆதனூருக்கு வா. கும்பகோணத்துக்கு அருகிலே ஆதனூர், புள்ளம்பூதங்குடி என்று 2 அழகான திவ்யதேசங்கள். அதில் ஆதனூரை பற்றின அடித்த சரித்திரம். ஆ தன் ஊர், ஆதனூர். ஆன பசு, காமதேனு. தன் ஊர், அந்த காமதேனு பெருமான குறித்து தவம் புரிந்த இடம்தான் ஆதனூர். ரொம்ப ஆச்சரியமான பெருமான். ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஆண்டு அளக்கும் ஐயன். அந்த பெருமாள் தன்னுடைய ஓர் கையிலே மரக்கால் பிடித்து கொண்டிருக்கிறார், மற்றொரு கையிலே எழுத்தாணி ஓலச்சுவடி வைத்து கொண்டிருக்கிறார். நம்ம அத்தனை பேருக்கு அளந்து அளந்து கொடுக்கும் பெருமான் ஆண்டு அளக்கும் ஐயன். அதனால ஆதனூர் ஆதனூர்ங்கிற பெயர் காரணம் கண்டோம். இந்த திவதேசத்துக்கு பெருமை யாது? இந்திரன் துர்வாசரிடத்தில் பெற்ற சாபத்தை போக்கிக் கொள்ள மகாலட்சுமியினிடத்திலே சென்று வேண்டினான். அப்ப லக்ஷ்மி சொல்றா, பிருகுமுருவனுடைய பெண்ணாக பிறந்து பார்கவியாய் ஆதனூரிலே தவம் புரிந்து பெருமானை கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறேன். நீரும் அங்கு வந்து புஷ்கரணியில் நீராடி பெருமானை ஸ்தோத்திரம் செய்யும், உமக்கு இருக்கிற சாபம் தொலையும் என்று மகாலட்சுமி சொல்ல, அதன் அடியாகத்தான் இந்திரன் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். ஆதனூர் ஆண்டளக்கு மையனை வணங்கினான், அவனும் சாபம் தீர்ந்தான். இப்ப இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்திரனுக்கும் சாபம் உண்டு, இந்திரனும் கஷ்டப்படுறார். ஆனா அந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்ளுவதற்கு திருமாலிடத்தில் வருகிறார், அடி பணிகிறார், பிச்சை எடுக்கிறார், பெற்று போகிறார். அதையே அசுரனான ஹிரண்யகசிபு பண்ணாலும் பெருமாள் கொடுக்க போறார். ஆனா அவன் வரமாட்டேங்கிறானே. யாரொருத்தன் வர மறுக்கிறானோ, சரணம்னு சொல்ல மறுக்கிறானோ, என்ன நானே பார்த்து கொள்வேங்கிற திமிர் பிடித்திருக்கிறானோ, அவன் அசுரனாகிறான், அழிந்தே போகிறான். குற்றம் பல பேர் புரியலாம். குற்றம் புரிந்த அனைவரையும் பெருமான் சமமாத்தான் நடத்துறார். ஆனா அந்த குற்றத்தை போக்கிக் கொள்ளும் எண்ணம் இந்திரனுக்கு இருந்தது. வந்தான், திருவடிகளில் விழுந்தான்.
உடனே அடுத்த சந்தேகம் நமக்கு வந்துடும். அசுரர்களுக்கு இதை போல மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணமே வராம பண்ணதும், இந்திரனுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணத்தை வரவழைத்ததும் ரெண்டும் அதே பெருமாள் தானே. அப்ப மறுபடியும் அவரிடத்துல தானே குற்றம். இப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? இந்திரன் போய் மன்னிப்பு வேண்டிவிட்டான், தப்பிச்சுட்டான். அசுரர்கள் மன்னிப்பு வேண்டலே, தப்பிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போயிடுமா? இந்திரனுக்கு அந்த புத்தியை கொடுத்தது யார்? பகவான் தானே. அசுரர்களுக்கு அந்த புத்தியை கொடுக்காது இருந்தது யார்? பகவான் தானே. மறுபடியும் அவரிடத்துல குற்றம்னு சொல்லுவோம். அப்படி அல்ல. மன்னிப்பு கேட்கும் புத்தியை பகவான் கொடுக்கறது இல்லை. மன்னிப்பு கேட்க வேண்டாங்கிற தப்பெண்ணத்தையும் பகவான் ஊட்டுவதே இல்லை. அது ஓரொரு ஜீவாத்மாவும் தான் எடுக்கும் முடிவு. முதல் நாள்லேருந்து பல இடங்கள்ல சொல்லிண்டே வந்திருக்கேன். ஜீவர்களுக்கு சுவாதந்திரியம் உண்டு. நல்லது தீயது பகுத்தறிந்து நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அத்தனையும் பெருமாளே பண்ணிக்கிறார் என்று நினைக்க முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஏதோ கல்யாணத்துக்குன்னு ஏற்பாடு பண்றோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றோம்னு வச்சுங்க. ஃபங்க்ஷன் நன்னா நடந்திருக்கணும், நடந்து முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே ஒருத்தரை கேட்டா, தேவல பெருமாள் புண்ணியத்துல நன்னா நடந்துடுச்சு, பெருமாள் நன்னா நடத்தி வச்சுட்டார் என்று சொல்றார். பகவானுக்கு புண்ணியமும் கிடையாது, பாப்பமும் கிடையாது. நம்ம ஏதோ பெருமாள் புண்ணியத்தில் நன்னா நடந்ததுன்னு சொன்னால் பெருமாள் அருளால் நன்னா நடந்ததுன்னு சொல்லலாம். பெருமாள் புண்ணியத்தால்னு சொன்னா அவருக்கு ஏது புண்ணியம் பாப்பம்? வேணும்னா நம்ம புண்ணியத்தால் அது நன்னா நடந்திருக்கலாம், பெருமானுடைய அருளால் தான் நடக்கும். ஆனா இந்த வார்த்தை சொல்றச்சவே இன்னொன்னு ஜாகிரதையா நம்ம பார்த்துக்கணும். ஒரு சைடு எஃபெக்ட் கூடவே வரும் தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன் நன்னா முடிஞ்சு படுத்துன்னா பெருமாள் அருளால் நன்னா நடந்துருத்துன்னு சொல்றோம். ஒருவேளை ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்கல, ஏதோ தடைப்பட்டுடுத்துன்னா அவர் அருள் இல்லை, அவர் கெடுத்துட்டார் அப்படின்னு அடுத்து சொல்ல வேண்டி வருமோ இல்லையோ? அது சொல்றதுக்கு வாய் எழும்புமா சொல்லுங்க? அதனால தான் சொல்றேன், இது ஓரொரு ஜீவாத்மாவும் அவனவன் நன்மையை குறித்து முடிவெடுக்க வேண்டும். இந்த நல்லத்தை நான் செய்கிறேன், நான் தான் காலடி எடுத்து வைக்கணுமே தவிர தீயதன் வழி போன்னும் பெருமாள் சொல்ல மாட்டார். நல்லதுக்கு போகாதேன்னு அவர் தடுக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும் நல்லத்துக்காகத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் அந்த நல்லத்தின் வழி செல்ல வேண்டும். அது செல்றதுக்கு நான் யாரு சுவாமி? இந்த கட்டையாட்டம் கல்லாட்டம் இந்த புஸ்தகமாட்டம் அது எங்கேயா நடவடிக்கை எடுக்குமான்னா புஸ்தக நடவடிக்கை எடுக்காது, தூண் நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா அதெல்லாம் அச்சேதனம், அச்சித்து பொருட்கள். நாம ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு பெருமான் பகுத்தறிவு கொடுத்துருக்காரோ இல்லையோ? அப்ப பகுத்தறிவை வைத்துக்கொண்டு நல்லது இது தீயது எதுன்னு பகுத்து அறிந்து நல்லதை பற்றி தீயதை துறக்க வேண்டியது நம் பொறுப்பு. அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு அவரே பண்ணிவிடுறார் அவரே பண்ணிவிடுறாருன்னு சொல்ல முடியுமா? அவர் ஒன்றும் பாகுபாடு பார்க்கறது இல்லை. இந்திரனாலும் சாபத்தான் பட்டுத்தான் தீர்த்துண்டாகணும். ஆனா என்ன வித்தியாசம்? அசுரர்கள் வந்து தீர்த்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், தேவர்கள் திரும்ப வந்து தவறை உணர்ந்து விட்டார்கள், திருந்துகிறார்கள். தப்பே பண்ணாதவான்னு ஒத்துரும் இல்லை. எல்லாரையும் பெருமான் மன்னிக்க தயாராத்தான் இருக்கார். ஏன் ராவணனே வந்திருந்தா கூட சுக்ரீவா அவனை போய் அழைத்து கொண்டு வா, விபீஷணன் வந்தாலும் கூட்டின்னு வா, ராவணன் வந்தாலும் அழைச்சினுவான்னு பெருமாள் சொன்னாரே, வரல. விபீஷணன் வந்தான், ஏற்றுக்கொண்டார். ராவணன் வரவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னா, விபீஷணனை வரவழைத்ததும் பெருமாள் தான், ராவணனை வராமல் தடுத்ததும் பெருமாள் தான், ஆகையால் பாகுபாடு தோற்ற நடந்தார். இதைத்தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி சாஸ்திரம் சொல்லலை. அதைத்தான் இந்த சரித்திரத்தில் இப்போ பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் பதில் இருத்து விட்டார். இப்ப நாம எந்த இடத்துல விட்டு வச்சிருந்தோம்? 7வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் எண்ணத்தினால விஷ்ணுவனுடைய துவாரபாலகர்களுக்கு சனகன் முதலானோருடைய சாபம் கிட்டித்து அவ எதுக்காக பூலோகத்துல பிறந்தார்கள், யார் யாராக பிறந்தார்கள்? இது பரீட்சித்தினுடைய கேள்வி. பதில் சொல்றார், ஏகதா பிரம்மண புத்திராக விஷ்ணோர் லோகம் எதிர்ச்சையா சனந்தநாதயோ ஜக்முகு சரந்தோ புவனத்திரயம். எல்லா இடத்திலும் போய் போய் பெருமாளை சேவிச்சிருந்த சனகன், சனத்குமாரன், சனந்தன் முதலான பிரம்மாவனுடைய பிள்ளைகள் அவர்கள் விஷ்ணுவ சேவிப்பதற்காக வந்தார்கள். பஞ்சஷட்டாயனார் பாபாக பூர்வேஷாமபி பூர்வஜாக திக்வாசசா சிசூன்மத்வா துவாஸ்தௌதான் பிரத்யஷேததாம். அப்ப வாயிற்காப்போர்கள் இருவரும் என்ன பாலகர்களை போல 4 குழந்தைகள் வரா. அவ ரொம்ப சின்னவாளா இருப்பா, 5-6 வயசாவே எப்பவுமே இருப்பாளாம். அவ ரொம்ப வயசானவர்கள். பூர்வேஷாமபி பூர்வஜாக மிக மிக முற்பட்டவர்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் இளம மாறாமல் சிறு பிள்ளைகளை போல இருப்பா. வேகமா உள்ள போக பார்த்தா பெருமாள் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். போய் இப்ப தொந்தரவு பண்ண வேண்டாமேங்கிறதுக்காக குழந்தைகளை தடுத்து, என்ன குழந்தைகள் தானே அப்புறம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இது